ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு ப்ரமோ பார்த்த உடனே ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் ஆஃபீஸில் இருந்ததுனால என்னால் ஷேர் பண்ண முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங். அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. காவேரி அந்த தெறிக்க விடுற மாதிரியான அந்த பேச்சு உண்மையா ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் வெயிட்டிங், அதாவது நியர்பை 6 மந்த் ஆயிடுச்சு. நம்ம காவேரி இந்த மாதிரி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, விஜய்க்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, ஃபைனலி அந்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து ப்ரமோல பிடிச்சதே அந்த லாஸ்ட் பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரமோ வந்துருச்சு. உண்மையாக இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாமே. இன்னைக்கு போட்ட டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விஜய் போலீஸ் வர சொல்கிறது, அதுக்கப்புறம் விஜய் பேசுறது, இங்கே சித்தப்பா வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு ரீசன் சொல்கிறது, காவேரி கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா, லைவ் வந்தப்போ காவேரி வந்து கோவிலில் இருந்து தான் லைவ் வந்தாங்க, காவேரியும் ராகினியும். அதனால் கோவிலுக்கு வந்து காவேரி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை காவேரி கோவிலுக்கு வருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கோவிலுக்கெல்லாம் காவேரி வரல. டைரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க. நியூஸில் வந்து விஜய் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சிருக்கு. வந்து இங்கே விஜயை பார்க்குறதுக்காக ஓடோடி வராங்க. அவங்க ஃபேஸில் விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அந்த கலவரம், ஒரு பதட்டம் நல்லா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே விஜயும், ஐயோ நம்ம பொண்டாட்டி கன்சீவாக இருக்கா, நம்மளுக்காக ஓடி வராளே அப்படின்னு சொல்லி எழுந்து வேகமாக காவேரி பக்கத்தில் போனது நல்லா இருந்துச்சு. சொந்த பொண்டாட்டியை என்னவோ இவ பொண்டாட்டி மாதிரி உரிமையாக வந்து, எந்த உரிமையில் இங்கே வந்தேன்னு காவேரியை பார்த்து கேட்குறாங்க மேடம். காவேரி தெறிக்க விட்டாங்க. நான் மட்டும்தான் அவருக்கு பொண்டாட்டி, எவளையும் அவரை உரிமை கொண்டாடுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரியோட பதில் ஷாக்கு ஷாக்கு ஷாக்கு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு.